ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, பூனை சொல்லும் கதை. பூனை மனிதர்களை பார்த்து, நானா கேட்டேன் இவர்களிடத்தில் என்னை காப்பாற்றுங்கள் என்று? நான் என் மனம் போல் காட்டில் சுகமாக எனக்கு பிடித்த பூச்சிகளை பிடித்து சாப்பிட்டு வளர்ந்திருப்பேன். இவர்கள் வீட்டில் பால், தயிர், சாப்பாடு வைத்து பாசம் காட்டி வளர்த்துவிட்டு பின் என்னை குறை சொல்கிறார்கள். நான் தூங்கினா குத்தம், வெளியில் சென்றால் குத்தம் என்று. அன்று பெரியவர்கள் கூறுவார்கள், பூனையை தொடாதே, அது தரித்திரம். மாமியார் மருமகளை பார்த்து, அடிமடியில் கணத்தை வைத்துக்கொண்டு பூனையை தூக்கி மடியில் கிடத்தி கொஞ்சாதே என்றாள். ஏன் அத்தை அப்படி சொல்றீங்க? அது என்ன செய்ய போகுது, பாவம் என்றாள் மருமகள். சும்மா இரு, உனக்கு ஒன்றும் தெரியாது. பூனை இந்த வீட்டில் செல்ல பிள்ளையாக இருக்கிறேன். இப்படியே நான் மட்டும் இருக்க வேண்டும், வேறு பிள்ளைகள் வேண்டாம் என்று கடவுளிடம் வரம் கேட்குமாம். வாரிசு இல்லாமல் போய்விடும், அதை துரத்திவிடு என்றாள் மாமியார். அவள் குளித்து 4 நாள் ஆச்சு. நாத்தம் தாங்க முடியல, அமிக்கி பிடிச்சு படுக்க வச்சிருக்கா. விட்டா எப்போ தெரிச்சு ஓடுவேன்னு இருக்கேன் நான். இதில் வரம் கேட்பனா வரம். பேராசை பிடித்த மனிதர்கள். உங்களுக்கு என்ன கொடுத்தாலும் பத்தாது, நீங்கள் தான் இருக்கிறது பத்தாதுன்னு தினம் தினம் வரம் கேட்டுக்கிட்டு இருப்பீங்க. நான் கிடைச்சதை சாப்பிட்டு நிம்மதியாக தூங்குறேன். வீட்டுக்குள்ள எலியும் பள்ளியும் புகுந்தா மட்டும் என்னை தேட வேண்டியது, மற்ற நேரம் துரத்தி விட்டுற வேண்டியது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இவங்க வெளியே கிளம்பி சீக்கிரமாக போகிற நேரத்துக்கு கிளம்பி போகாமல், நான் போகும்போது வாசலுக்கு வந்துட்டு பூனை குறுக்க வந்துருச்சு, சகுனம் சரியில்லைன்னு சொல்கிறது. மனசில் நல்ல எண்ணத்தையும் வெளியே போகும்போது கவனமாக போகணும். அதை விட்டுட்டு ஏதாவது நடந்ததுக்கு அப்புறம் அதுக்கு காரணம் நான் தான் சொல்கிறது. நான் எல்லாத்தையும் சொல்லலை, ஒரு சிலரை மட்டும்தான் சொல்கிறேன். இப்படி இருக்காங்க சில பேர். சில பேர் என்னை நல்ல அன்பை வச்சுக்கிறாங்க. அவங்கள காட்டினா அவனுக்கு பணம் இருக்கு. பூனை என்ன, புளியவே பெட்டில் போட்டு வளர்ப்பான்னு சொல்கிறது. சில பேர் சொல்லுவாங்க, பாம்பை விட மோசமானது மனுஷனாக்குன்னு. அது உண்மைதான். இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு சரியா பொருந்தும். என்னங்க நான் சொல்றது சரிதானே? பூனை பால் குடிக்கும்போது கண்ணை மூடி உலகத்தையே மறந்துட்டு குடிக்கும் அப்படின்னு சொல்றீங்க. நீங்க சொல்றது தப்புங்க. அன்போடு வயிறு நிறைய சாப்பாடு போடுற உங்களுக்காக சந்தோஷத்துல நான் நல்லா நிம்மதியாக இருக்கேன்னு கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு, என்னைய பார்த்துக்கிற நீங்கள் நல்லா இருக்கணும்னு கண்ணை மூடி வேண்டுவேன். அதை போய் தப்பு சொல்கிறீங்களே, என்ன நியாயம் இது? நானும் உங்களை போல் ஒரு உயிர் தான். என்னை அன்புடன் அணைக்காவிட்டாலும் துரத்தி விடாதீர்கள். இப்படிக்கு உங்கள் நலம் விரும்பி ஞானப்பிரபா. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.